மற்றும் ஒரு அண்மை செய்தி, பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்துவதாக கூறப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வணக்கம். பழனி பஞ்சாமிர்தம் இதில் விலங்கு கொழுப்பு கலந்ததாக நெய் விற்பனை செய்யப்படுவதாக வதந்தி வருவது என்று தற்போது அதற்கான முழு மறுப்பும் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே திருப்பதி லட்டு தயாரிக்க சப்ளை செய்யப்படும் நெய்யில் மாட்டு இறைச்சி கொழுப்பு ஏஆர் ஃபுட்ஸ் என்ற நிறுவனம் கலந்து விற்றதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வந்த நிலையில் அதே நிறுவனம் தான் பழனி பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு நெய் சப்ளை செய்கிறது என்ற சமூக வலைதளங்களில் ஒரு தவறான செய்தி தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருகிறது. இத்தகைய செய்தி முழுமையாக தவறு என்றும் ஒருபோதும் இதில் உண்மையில்லை என்றும் இது முற்றிலுமாக பொய் செய்தி என்றும் தற்போது தமிழ்நாடு அரசு மறுத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே பழனி கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திலிருந்தே மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் தற்போது அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது.